ஹாய் வணக்கம். ஸோ இந்த ரீடிங்கில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, தேர்ட் பார்ட்டி ரிலேஷன்ஷிப் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்கள் 2 பேர் ரிலேஷன்ஷிப்பில் யாராச்சும் ஒருத்தங்க வந்து டிஸ்டர்பன்ஸாக இருப்பாங்க. உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பர்சன் வந்து டிஸ்டர்பன்ஸாகவே இருப்பாங்க. பேரண்ட்டாக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், சிஸ்டர் பிரதராக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும். ஓகேவா? ஸோ அவங்களால உங்கள் ரிலேஷன்ஷிப்பு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும், இல்லை ஒரு செப்ரேஷனில் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு, அண்ட் உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். அண்ட் யாருக்கெல்லாம் ஷுவராக தேர்ட் பார்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அவங்க மட்டும் இந்த ரீடிங்கை பாருங்கள். மற்றவங்க வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எஸ், ஷுவராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்கள் பர்சனுக்கு உங்கள் மேலே என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரொம்ப கன்ஃப்யூஷனான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சுத்தமாக புரியலை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல. அதே சமயத்தில் உங்களை பற்றி நிறைய திங்க் பண்ணுறாங்க. எமோஷ்னல் கண்டிப்பாக இருக்குது, எமோஷ்னல் இருக்குது, ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் வந்து இருக்குது. உங்களை பற்றி நிறைய ட்ரீம் பண்ணுறாங்க. பட் என்னென்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு இல்லை. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப், நீங்கள் என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஒரு கேரக்டர், அண்ட் நீங்கள் என்ன மனநிலையில் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சுத்தமாக புரியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த தெளிவு இல்லை, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதை கூட ஒருத்தர் வந்து புரியாமல் இருக்குது, ஒரு கன்ஃபியூஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ மற்றபடி வந்து அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, பட் அந்த ஒரு தெளிவான ஒரு மனநிலை இல்லை, ஒரு உறுதியான ஒரு மனநிலையில் இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணலாமா வேணாமா, ஏன்னா அவங்களுக்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை எடுக்கலாமா வேணாமா, இவங்கள நம்பலாமா வேணாமா, இவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பமாக தான் அவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்களுக்கு அந்த எமோஷ்னல் ஃபிசிக்கல் அட்ராக்ஷன்லாம் அவங்க மேலே வந்து கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அண்ட் உங்கள் சைட்லேருந்து நான் பார்க்கும்போது நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்கன்னா, எப்போ உங்கள் பர்சன் ஆக்ஷன் எடுப்பாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். நீங்களும் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கிறீங்க. ஓகே, உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஒரு ஆக்ஷன் எடுத்தால் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. அதை வெயிட் மீன்ஸ் எப்படின்னா ரொம்ப எமோஷ்னலாக வெயிட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எப்போ அவங்க ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க, நீங்கள் டக்குன்னு இன்னொரு ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அதை வெளிக்காட்டிக்கலை, நானும் வந்து பெருசாக கண்டுக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் நீங்கள் இப்போ இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பேருக்கோட சிச்சுவேஷன் இப்போ என்ன மாதிரி இருக்குதுன்னா, எஸ், மேபி 2 பேருமே வந்து கமிட்மெண்ட்டுக்கு வந்து எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேருமே எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் ஒரு வழிகாட்டுதல் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா கன்ஃபியூஷன் இருக்குது, கிளாரிட்டி இருக்குது, ஒருத்தர் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, அண்ட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் இப்படி போயிட்டுருக்கு. ஓகே, பட் 2 பேரும் வந்து என்னென்னா பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்க, நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க. பட் அந்த ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, எதை பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கன்னா, எஸ், இங்கே பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நாளாகவே பேசாமல் இருக்கும், கம்யூனிகேஷன் இல்லை, ஆன் அண்ட் ஆஃபில் இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது யாருனாலும் ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், உங்கள் பர்சனும் வந்து ஸ்டெப் எடுத்து வைக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்டெப் வச்சாலும் கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ உங்கள் பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, எஸ், அவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க எமோஷ்னலாக தான் இருக்காங்க, கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. என்னென்னா அந்த எமோஷ்னல் கண்டினியூ பண்ணுற அந்த திங்ஸ் வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தான் ப்ராப்ளமே இருக்குது. அந்த ஒரு மெச்சூரிட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்கு உங்களை பிடிக்கும், இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்கணும்னு நினைக்கல, கண்டினியூ பண்ணணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராங்னஸ் இருக்குல்ல, அதுதான் ப்ராப்ளம். ஸ்ட்ராங் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் அவங்க இல்லை, எப்போனாலும் சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லாத ஒரு பர்சனாக தான் உங்கள் பர்சன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன். பட் உங்களுக்கு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலும் அவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து
போதுண்டா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். உங்கள் சைடில் தான் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆன் ஆகிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓகே போதும், பிரேக்கப் பண்ணிக்கலாம், இல்லை விலகிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்டில் தான் நீங்கள் இருக்கீங்க. பட் அவங்க வந்து கண்டினியூ பண்ணணும்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ எனக்கு இது மாறியும் வரலாம். ஓகேவா? ஏன்னா ஜென்ரல் ரீடிங்னால சம்டைம்ஸ் வந்து அந்த எனர்ஜி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ எது பொருந்தோ அதை எடுத்துக்கோங்க. அவங்க சைட்லேருந்து தான் பாசிட்டிவாக எனக்கு தெரியுது. ஆனால் அவங்க ஆக்ஷன் எடுக்கலை. ஏன்னா கொஞ்சம் இந்த கிளாரிட்டி இல்லாத பட்சத்தில் ஆக்ஷன் எடுக்கலை. உங்கள் சைட்லேருந்து எனக்கு பார்க்கும்போது நீங்கள் ஓகே குவைட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி, முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எனர்ஜியில் தான் இருக்கிறீங்க. ஸோ அந்த பர்சனை நீங்கள் நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது நீங்கள் எஸ் நம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் இங்கே நான் பார்க்குறேன். அதாவது கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். அவங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணலாம். இது வரைக்கும் எந்த ஒரு கிளியரான ஒரு பதிலும் கொடுக்கல. எல்லாமே ஒளிவு மறைவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஸ்ட்ரைட்டாக வந்து என்ன விஷயம் நடக்குது, மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வெளிப்படையாக சொன்னாங்கன்னா நீங்கள் அந்த பர்சனை நம்பலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் தான் வந்திருக்கு. ஓகேவா? அண்ட் 2 பேரும் ஒருத்தர் எதுக்காக பழகுறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, ஒருத்தருக்கு கண்டிப்பாக மனசில் நிறைய கோவங்கள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். ஸோ 2 பேரும் ஒருத்தர் பேசும்போது ஏதோ ஒரு மனசில் கோபத்தை வச்சுட்டு தான் பேசுகிறீங்க. கொஞ்சம் அந்த ஒரு கிரட்ஜஸ் இருக்குது. ஓகே, அந்த பழி வாங்குற கோணம் லைட்டாக இருக்குது. நீ அன்றைக்கி அப்படி பண்ணலை, ஸோ நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பழி வாங்குற எண்ணம் இருக்குது. நான் அதை தப்பாக சொல்லலை. சம்டைம்ஸ் வந்து பழைய விஷயங்கள்லாம் வந்து மறக்க முடியாது. அது மனசில் வந்து இருந்துக்கிட்டு அது கோபமாகவோ இல்லை ஒரு ஆறாத காயமாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் அது ஏற்படும். ஓகேவா? ஸோ 2 பேருக்கும் ஒரு சில அந்த கிரட்ஜஸ் இருக்குது. அந்த மனசில் வந்து கோபங்கள் என்னதான் ஸ்வீட்டாக பேசினாலும் அந்த பழைய காயங்கள் வந்து 2 பேருக்கும் மனசில் இருக்குது. அது எப்படியாச்சும் முடிச்சு கட்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பட் உங்கள் பர்சன் சைட்லேருந்து பார்க்கும்போது ஒரு சில கோபங்கள் இருந்தாலும் பழகின வரைக்கும் ஓரளவுக்கு நேர்மையாக தான் இருந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். பட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நேர்மையாக தான் இருக்கீங்க. அதே சமயத்தில் ஒரு சில கோபங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? மேபி அவங்க பர்சன் ஏதாச்சும் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஒரு கோபங்கள் உங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ ஃப்யூச்சரில் இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி போகும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஸ்டில் வந்து ஒரு வெயிட்டிங் பீரியடாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இப்போது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்யூச்சரில் கொஞ்சம் டைமுக்கு, அது மாத கணக்குலையாக இருக்கலாம், 2 மாதமாக இருக்கலாம், இல்லை இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதமாக இருக்கலாம். ஓகே, அந்த டைம் பீரியட் வந்து ஒருத்தர் லைஃப்பை பொறுத்து. ஸோ ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு வெயிட்டிங் பீரியடாக போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் கொஞ்சம் டைமுக்கு இப்படி தான் போகும், வெயிட்டிங் பீரியடில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் உள்ள சிச்சுவேஷன். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ உங்கள் பர்சனுக்கு அந்த தேர்ட் பார்ட்டி மேலே என்ன ஃபீலிங் இருக்குதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஃபீலிங் தான் இருக்குது. மேபி நீங்கள் யாரை நினச்சும் பார்த்துக்கலாம். பட் வந்து என்னென்னா எனக்கு இங்கே ஃபேமிலி மாதிரியான ஒரு எனர்ஜி தான் எனக்கு தெரியுது. ஏன்னா அந்த தேர்ட் பார்ட்டியை பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. அந்த தேர்ட் பார்ட்டி ஃபேமிலியாக இருக்கலாம், இல்லை சிப்லிங்ஸாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்க மேலே வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் வச்சுருக்காங்க. அவங்க பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வச்சுருக்காங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி தான் நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த அன்பு இன்னுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். இதே அந்த தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது உங்கள் பர்சன் மேலேன்னு பார்க்கும்போது அவங்களும் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து உங்கள் பர்சனை வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ண தான் செய்கிறாங்க. ரொம்ப பொறுமையாக தான் இருக்கிறாங்க. எல்லாம் சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண தான் செய்கிறாங்க. ஓகேவா? அவங்க பர்சன் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் இருக்குது. ரொம்ப ஆர்வம் இருக்குது. உங்கள் பர்சன் மேலே ஒரு ரொம்ப ஈர்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டி மேலே ஒரு நல்ல எண்ணம் இருக்குது. தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் பர்சன் மேலே ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அவங்க நோ கான்டாக்டில் இருக்காங்க, இல்லை விலகி இருக்காங்க, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் 2 பேருக்கும் ஒருத்தர் அந்த ஃபீலிங்ஸ் வந்து மேட்ச் ஆகுது. ஓகே, இவங்க வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை ஃபேமிலி மாதிரி பார்க்குறாங்க. அந்த தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சனை வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவாக தான் பார்க்குறாங்க. ரொம்ப தேர்ட் பார்ட்டிக்கு உங்கள் பர்சன் மேலே ஒரு நல்ல ஈர்ப்பு இருக்குது, அன்பு இருக்குது. ஸோ எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஸோ 2 பேருக்கும் என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது எனக்கு இப்போதைக்கு அவங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளம் போன மாதிரி எனக்கு தெரியல. ஆல்ரெடி ப்ராப்ளம் இருந்திருந்தாலும் இப்போது அது சரியாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். ஓரளவுக்கு அவங்களோட சிச்சுவேஷன் வந்து நார்மலாக தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். எந்த ஒரு குழப்பமும் இப்போ இல்லை, ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் பர்சன் அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது ஸோ அந்தளவுக்கு
கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற மனநிலையிலலாம் இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. பெருசாக இங்கே கோபமும் இல்லை அந்த பர்சன் மேலே. ஆனால் சண்டை இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு பெருசா இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ ஃபேமிலியில் உள்ள மதர் அப்படிங்கிற பட்சத்தில் திடீர்ந்தாலும் அந்த மதரோட கனெக்ஷனை விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு நம்ம வர முடியாதுல்ல. ஸோ என்னதான் அவங்க சொன்னாலும் அதை தாங்கிக்கிட்டு அவங்க கிட்ட தானே இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகேவா? பட் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு வந்து உங்கள் பர்சன் கிட்ட அந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ். அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக தான் இருக்காங்க. அவங்க தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் பர்சன் கூட மறுபடியும் அந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணணும், ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. அவங்களுக்குள்ள எந்த ப்ராப்ளமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் அந்த தேர்ட் பார்ட்டி இருக்காங்க. கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விட்டு கொடுக்குற மாதிரிலாம் இல்லை. உங்கள் பர்சன் வேறு வழி இல்லாமல் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் 2 பேருக்குள்ள அந்தளவுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருந்த மாதிரி எனக்கு தெரியல. இப்போதைக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த தேர்ட் பார்ட்டி வந்து எதுக்காக உங்கள் பர்சன் கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இங்கே மணி விஷயம் கண்டிப்பாக இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். மணி அண்ட் ரொம்ப நாளாகவே அந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கும். சடனாக அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம ப்ரோக் பண்ண முடியாதுல்ல, உடைக்க முடியாதுல்ல. ரொம்ப நாளாகவே ஒருத்தங்க வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு கொடுக்க முடியுமா? ஸோ அந்த காரணம் தான். அந்த ரிலேஷன்ஷிப்புக்காக அந்த தேர்ட் பார்ட்டி நிறைய க்ரோத் போட்டிருக்காங்க, நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதை நம்ம விட்டு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக அதை கண்டினியூ பண்ணணும். அதுதான் வந்து இன்டென்ஷன். அந்த இன்டென்ஷனோட பழகுறாங்க. அந்த உறவை முறிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் அண்ட் ஒரு ஃபினான்ஷியல் ரீதியாக கூட உங்கள் பர்சனை வந்து நாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதே வந்து உங்கள் பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட எதுக்காக பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, இங்கே எனக்கு நிறைய எனர்ஜி தெரியுது. இப்போ தேர்ட் பார்ட்டி வந்து மதராக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெருசாக எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. அந்த மதருக்கு கட்டுப்பட்டு வந்து உங்கள் பர்சன் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இல்லை, அந்த தேர்ட் பார்ட்டி வந்து வேறு எக்ஸாக இருக்கட்டும், இல்லை வேறு யாராச்சும் இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகே, மதராக இருக்க பட்சத்தில் ஒரு அவங்களோட கண்ட்ரோலில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இல்லை, அந்த தேர்ட் பார்ட்டி வந்து எக்ஸு வேறு ஏதாச்சும் ஒரு பர்சன் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்ஷன், அந்த செக்ஷுவல் கனெக்ஷனுக்காக பழக வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த காரணத்துக்காக தான் உங்கள் பர்சன் வந்து அந்த தேர்ட் பார்ட்டி கிட்ட பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அண்ட் மணி ரீதியாக பழகலாம், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப், ஃபிசிக்கல் அட்ராக்ஷன். ஸோ இந்த மாதிரியான சில விஷயத்துக்காக அவங்க பழகுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ அவங்க பர்சன் அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு வருவாங்களான்னு கேட்டிங்கன்னா, எஸ், வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எனர்ஜி தான் பார்க்குறேன். இது எல்லாருக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. இப்போ இருக்கிற ரீடிங்கில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த பர்சன் வந்து தேர்ட் பார்ட்டியை விட்டு விலகி வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறேன். பட் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து அந்த பெருசாக அந்த மூமெண்ட் எதுவும் மாறுற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க 2 பேர் ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ஏதோ சலசலப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்தால் தானே அவங்க அதை விட்டு வர முடியும். ஸோ அதை மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஃப்யூச்சர்லேயும் வந்து பெருசாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மாற்றம் நடக்காது. கொஞ்சம் டைமுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குதோ அப்படியே தான் கண்டினியூ ஆகும். ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ அந்த மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்த பிறகு தான் உங்கள் பர்சன் உங்ககிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள எனர்ஜி. ஓகே, ஸோ ஃபைனலி வந்து அந்த தேர்ட் பார்ட்டியை விட்டு வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எஸ், இருக்குது. அண்ட் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, இங்கே காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து அவங்க சைட்லேருந்து தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. நீங்கள் பண்ணாலும் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கம்யூனிகேஷன் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது யாருனாலும் நீங்களும் பண்ணலாம், அவங்க பண்ணாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் அந்த தேர்ட் பார்ட்டிக்கும் உள்ள சிச்சுவேஷன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஜென்ரல் ரீடிங். உங்களுக்கு பொருந்தின விஷயத்த மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாத விஷயத்த அப்படியே விட்டுலாம். ஓகேவா? அண்ட் யாருக்காச்சும் வந்து பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் போட்டிருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்னை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. டேக் கேர், பாய்.